ஹலோ மக்களே! குழா புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் காரரிசிய வந்துட்டு ஊற வச்சு, அரைச்சி, அது ஜலிச்சு எடுத்துருக்கேன். 1 மினிட்ல இதெல்லாம் காமிக்க முடியாது இல்லையா? ஸோ, இப்போ உப்பு போட்டு அத வந்து நம்ம அந்த புட்டு குழல்ல வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கு வந்து நானு பாசிப்பருப்பை வந்து நேத்தே ஊற வச்சு, இன்றைக்கி வந்து மொள கட்டின உடனே இது பாருங்க எந்த அளவுக்கு மொள வந்திருக்கு. இத வந்து நம்ம அது வந்து ஒரு வேக்காடு வேக வச்சு, ஒரு குக்கரில் ஒரு விசில் வரா மாதிரி வேக வச்சுட்டு, அந்த புட்டுல போட்டுட்டு அந்த காரரிசி புட்டுல போட்டுட்டு, அதுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அரைச்சி ஒரு ஒரு கொஞ்சம் அதை போட்டுட்டு, இப்போ வந்து நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லது. சர்க்கரையும் போட்டுக்கலாம். அப்புறம் கூட கொஞ்சம் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து இந்த பாசிப்பருப்பு பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீனு. நான் வெள்ளையிலையும் பண்ணியிருக்கேன். அந்த அரிசியில் பண்ணினேன் கொஞ்சோண்டு, கார அரிசியில் கொஞ்சம் பண்ணினேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு.